வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து 2007 வெளியான ஃப்ளைட் ஆஃப் ஃபியூரி. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகன் ஜான் வந்து செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் இருக்காப்புல. அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் ஏற்கனவே வேலை பார்த்த அந்த ராணுவ விமானப்படையில் தான் வேலை பார்த்துருப்பாப்புல. அங்கே வந்து ஒரு மிசைல் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஃப்ளைட்டு 77 சொல்லிட்டு. அந்த ஃப்ளைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வானத்தில் போகும்போதே மாயமாக மறைஞ்சு எதிரியை தாக்குறாப்புல அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கரப்டட் பைலட் வந்து அந்த இதை கடத்திட்டு போய்வாப்புல. உடனே இவங்க நம்ம ஹீரோ ஜானை வந்து அவங்க உயர் அதிகாரி வந்து பார்த்து 72 மணி நேரத்தில் இந்த ஃப்ளைட்டை நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி வந்து எங்களுக்கு ஒப்படைக்கணும், இல்லைன்னா இதை வச்சு நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குலாம் இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை எடுத்துக்கணும்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாப்புல. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவர் போய் இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் தமிழ் டப்பிங் நீட்டாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. படத்தில் கேமராவுக்கும் நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த 2007 எடுத்தப்பட்டதுனால கொஞ்சம் ஆவரேஜான கேமரா ஒர்க்கு எல்லாமே, கிராஃபிக்ஸ் எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மொத்தத்தை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டோம்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, பார்க்கணுன்னா பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஸ்கிப்பபிள் தான். இன்னொரு நல்ல படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.